உறவுகளுக்கு வணக்கம். யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் ஒரு 5 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். முன்னுக்கு மதில் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு பாருங்க. உள்ள போய் நாங்கள் முழுமையான விவரங்களை பார்வையிடுவதற்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் எனது காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். விளம்பரம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு. இந்த காணி வந்து ஏனையின் பிரதான வீதியில இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல வந்து காணப்படுது. அது தவிர வீடு வந்து காணப்படுது, பழைய வீடு ஒன்று இருக்குது. அது தவிர கட்டுக்கிணறு இருக்குது. நாங்கள் இப்போ வந்து கட்டுக்கிணறை பார்வையிட்டு அப்படியே சுற்றி வந்து காணியில் இருக்கிற விடயங்களை பார்வையிட்டு இறுதியில் வந்து வீட்டின் உள்பகுதிகளை வந்து பார்வையிடுவோம். இதில் கட்டுக்கிணறு இருக்குது பாருங்க. இந்த கட்டுக்கிணத்துல இருந்து பயன்படுத்தி கொண்டிருக்கணும். இப்போ கோடை காலத்தில் வந்து அடியில் தான் தண்ணி நிற்கிறத காணக்கூடியதாக இருக்குது பாருங்க. இந்த வீடு இருக்கிற இடத்துக்கு அருகாமையில் வந்து பாதுகாப்பான அயலும் வந்து காணப்படுது. நீங்கள் அயல் தொடர்பாக எந்த ஒரு ஐயமும் கொள்ள வேண்டிய தேவையில்லை. நேரடியாக வந்து பார்வையிட்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளுங்கள். பயன்தரு மரம் வந்து இதுக்குள்ளே காணப்படுது. அதாவது மாமரம் நிற்கிது, தென்னை நிற்கிது, காய்க்கிற தென்னையும் நிற்கிது. பின்பகுதியில் வந்து நாங்கள் அதுகளை வந்து போய் பார்வையிடுவோம். பின்னுக்கு ஒரு வெளியால் ஒரு மலசல கூடமும் காணப்படுது. அதே நேரம் இந்த பழைய வீட்டுக்குள்ளேயும் அட்டாச் பாத்ரூம் வந்து காணப்படுது. இந்த பகுதியில் பின்பகுதியில் பாருங்கள் கார் பார்க் வந்து கட்டப்பட்டிருக்குது. இங்கால நாங்கள் போனோம் என்று சொன்னால் இந்த பின்பகுதியில் வந்து பெரிய ஒரு மாமரம் நிற்குது. அது தவிர காய்க்கிற தென்னைகள் வந்து காணப்படுது. நிறைய உறவுகள் வந்து இவ்வாறு 4 பரப்பு 5 பரப்பு காணி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு தேடும் நபராக இருந்தால் உங்களுக்கு இது ஒரு நல்ல காணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பின்பகுதியில் வந்து பாருங்க, நான் குறிப்பிட்டிருந்தது போல 7 காய்க்கிற நல்ல காய்க்கிற திண்ணையும் வந்து காணப்படுது. இங்கால பகுதியில் பாருங்க. காணொலியை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிற உறவுகள், நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வந்து என்னுடைய தொலைபேசி இலக்கம் விளம்பரம் என்று கொடுத்திருக்கிறேன். அழைப்பை ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர நான் வந்து தயாராக இருக்கிறேன். நீங்கள் இலங்கையில் எந்த மூலையில் எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி தர நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். இந்த காணியினுடைய நிலம் வந்து பாருங்க, மணல் சார்ந்த ஒரு மணல் தர மாதிரி தான் காணப்படுது பாருங்க. அப்படியே நாங்கள் இப்போ பின்பகுதிக்கு வந்துட்டோம். பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மாமரங்கள் 2-3 நிற்குது பாருங்க. நல்ல காய்க்கிற மாமரமாக இந்த மாமரம் வந்து காணப்படுது. நான் குறிப்பிட்டிருந்தது போல காண்பிக்கிறேன் பாருங்க. பழமையான வீடு இருக்குதுன்னு சொல்லி இதில் பின்பகுதியில் வந்து ஆக பழைய வீடும், அதில் முன்பகுதியில் பிறகு ஆக புது வீடாண்டில் பிறகு கட்டப்பட்ட வீடும் காணப்படுது பாருங்க. இந்த காணியினுடைய பின்பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதை போகுது. பின் வேலி வந்து கரியால் எல்லாம் போட்டு அரைக்கியா வந்து அடைச்சிருக்கணும். இந்த பின்பகுதியில் தகரம் அடைக்கப்பட்டிருக்கு. சைட் பகுதியில் பாருங்க. இங்கால வந்து வேலிக்கு கதியால் பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த கதியால் பயன்படுத்தியிருக்கிற பின்வேலியிலையும் பாருங்க பாதை போகுது. இந்த காணிக்கும் வந்து இந்த காணியினுடைய சைட் பகுதியிலையும் பாதை போகுது. நீங்கள் காணியை பிரிக்கிறதா இருந்தால் அந்த பின்பகுதியில் இருந்த துண்டை தனியை நீங்கள் பிரித்து இன்னொரு நபருக்கு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இலகுவாக பிரித்து கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி வந்து காணப்படுது. இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கிற உறவுகள் நேரடியாக வந்து பார்வையிடும் பொழுது நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு லைவ் லொக்கேஷன் வந்து இந்த காணிக்கு செல்வதற்கான லொக்கேஷன் வந்து என்னட்டையும் இருக்குது, காணி உரிமையாளர்கிட்டையும் இருக்குது. உங்களுக்கு தேவையாக இருந்தால் அழைப்பை ஏற்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு லொக்கேஷனை அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் இலவாக இந்த காணிக்கு வந்து போய் காணியை பார்வையிடுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பக்கத்துலையும் பாருங்க, வாகனம் ஏற்றுறதுக்கு பாக்குக்கு முன்பகுதியில் காரை ஏற்றுறதுக்கு சீமெந்தெல்லாம் போட்டு அழகா விட்டுருக்கணும். இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ள அமைந்திருக்கிற வீட்டை வந்து பார்வையிடுவோம். முன்னுக்கு வந்து சன்செட் வந்து சீட்டில் போட்டிருக்கணும் பாருங்க. நிலத்துக்கு சீமேந்து போட்டிருக்கணும். ஆனால் இந்த வீடு வந்து பழைய வீடாகத்தான் காணப்படுது. நீங்கள் இந்த வீட்டையும் திருத்தி கொள்ளலாம். அல்லாவிட்டால் புது வீடு தான் நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும் பாருங்க. ஆனால் இப்பொழுது வீடு கட்டுவதற்கு வசதி இல்லாதவர்கள் இந்த வீட்டில் இப்போதைக்கு இருந்து கொண்டு பிறகு ஒரு நேரத்தில் நீங்கள் வீடு கட்டிக்கொள்ள முடியும். சில திருத்து வேலைகளை நீங்கள் செய்து கொண்டால் வீட்டை வந்து கட்டிடம் வந்து உறுதியாக கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் திருத்தினால் அழகான ஒரு வீடாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இப்போ நாங்கள் வந்து சாமி அறையை போய் பார்வையிடுவோம்.
சாமி அறைக்கு நிலம் சீமேந்து பாருங்க, கதவு எல்லாமே போடப்பட்டிருக்குது. மேலே வந்து நார்மலான லெவல் சீட் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. நல்ல குளிர்மையான சீட் வந்து இந்த சீட், ஆனால் டிசைன் இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு குளிர்மையான ஒரு லெவல் சீட்டும் அடிச்சிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து இரண்டாவது அறையை வந்து பார்வையிடுவோம். இரண்டாவது அறைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதவு எல்லாமே போடப்பட்டிருக்குது. நிலத்துக்கு சீமேந்து பயன்படுத்தி இருக்கணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் சீட் வந்து அடிக்கப்பட்டிருக்குது. பொருட்கள் வைக்கிற தட்டும் வந்து கட்டப்பட்டிருக்குது. அறைக்கு டபுள் கதவு வந்து போட்டிருக்கணும் பாருங்க. அப்படியே நாங்கள் இப்போ மூன்றாவது அறைக்கு போய் மூன்றாவது அறையை வந்து பார்வையிடுவோம். அதுக்கு முதல்ல வந்து சமையல் அறையை பார்வையிட்டு மூன்றாவது அறையை வந்து பார்வையிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் அறை நார்மலாக தான் கட்டியிருக்கணும் பாருங்க. எல்லாமே பெயிண்ட் அடிக்கணும். எல்லாம் சுரண்டி பெயிண்ட் அடித்து அழகான ஒரு வீடாக மாற்றிக்கொள்ள முடியும். மூன்றாவது அறையையும் வந்து நாங்கள் பார்வையிட்டு மேலே வந்து முழுமையாக பாருங்கள், எல்லா இடமும் லெவல் சீட் அடிச்சிருக்கணும். மூன்றாவது அறையை வந்து நாங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். மூன்றாவது அறைக்கு மேலே லெவல் சீட் எல்லாமே அடிச்சிருக்கணும் பாருங்க. கதவு வந்து சிங்கிள் கதவு வந்து இதுக்கும் டபுள் கதவு வந்து போட்டிருக்கணும். அட்டாச் பாத்ரூம் வந்து உள்ளேயே காணப்படுது பாருங்க. நீங்கள் பார்வையிட்டது தான் இந்த காணியினுடைய வீட்டினுடைய அமைப்பாக காணப்படுது. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக வந்து 5 பரப்பினுடைய விலையும் 1,50,00,000 என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இதில் நான் வந்து உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் வந்து கொடுத்திருக்கிறேன். நீங்கள் உரிமையாளருக்கு அழைப்பு ஏற்படுத்தி நேரடியாக கதைத்து பேசி இந்த காணியை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னுடைய விளம்பரம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எனது காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.